இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் உங்களுடைய காதல் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு இதை பத்தி தான் பேச போறோம். என்ன லவ் குரு, காதல் என்ன செஞ்சிருக்குன்னா காதல் முதல்ல எதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறீங்களா? இல்ல, ஒரு காதல் நமக்குள்ளார வந்துருச்சுன்னா பல விஷயங்களை நமக்குள்ளார அது செய்யும், அதே மாதிரி நம்மள அது வேற மாதிரி மாத்தும். இந்த மாதிரி காதல் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு அண்ட் அந்த காதலால் நீங்க அடைந்த விஷயங்கள், அந்த காதல் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை செஞ்சு கொடுத்தது, செஞ்சுட்டாலே அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். புரிஞ்சிருச்சு லவ் குரு, அடுத்து வரக்கூடிய பாட்டு அதுதான், அதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு லீடு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா சரியா கேஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சோ உங்களுடைய காதல், உங்களுக்குள்ளார காதல் வந்த பிறகு அந்த காதல் உங்களை என்னென்னலாம் செஞ்சது? 426-99911 426-99911 என்ற எண்களுக்கு அழைத்து ரேடியோ சிட்டில உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம். மறுபடியும் எண்களை சொல்றேன், 426-99911 தமிழ் தெரியாதவங்களுக்காக 426-99911 426-99911. ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம உங்களுடைய காதல் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்குது அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சும்மா நல்லா வச்சு செஞ்சிருக்கு லவ் குரு எனக்கெல்லாம் காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் 426-99911 அதாவது 426-99911 என்ற எண்களுக்கு அழைத்து உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இப்ப நம்ம கூட பேச ராஜா வந்திருக்காரு. ராஜா, காதல் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்குது? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட சுத்திக்கிட்டு வேலை போகாம ரொம்ப அடவடையான ஒரு கேரக்டரோட சுத்திட்டு இருந்தேன். சரி. ஆனா ஒரு பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் இப்படியும் மாற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஓ, அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் காதல் தான் இப்போ உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் அமைச்சு கொடுத்து உங்களை ஒரு ப்ரொஃபஷனலா செஞ்சிருது. ஒரு சாதாரணமா பாக்குறத விட ஒரு லுக்கா பாக்குறதுன்றது ஒரு தனி ஆர்வம் தானே. அது என்னது லுக்கா பாக்குறது அப்படின்னா? லுக்கா பாக்குறதுன்னா அப்படி இருந்தோம்னா இப்படி ஒரு போக்குல வச்சு செஞ்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓ, இப்ப போற போக்குல உங்களை செஞ்சுட்டாங்க. கண்டிப்பா. ஓகே, சோ எப்படி இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்குது லைஃப்? அண்ட் வேலைக்கு போறீங்க, அப்படி அடாவடித்தனமா சுத்திட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து நல்ல பிள்ளை ஆயிட்டீங்க. வேற என்னெல்லாம் பண்றீங்க? வீட்டுல கரெக்டா சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். சே, அது போதுமே. அப்புறம் இன்னும் வீட்டுல சொல்லல, சொல்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். முதல்ல தகுதிகளை வளர்த்துக்கோங்க. நம்முடைய காதலை சொல்லும் போது உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வியே வரக்கூடாது. உனக்கு எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னு சொல்லணும். சோ அது மட்டும் பண்ணுங்க. அது பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா லவ் சக்சஸ் ஆயிடும். சரியா? கண்டிப்பா. எங்க வீட்டுல ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்காங்க. அவங்க வீட்டுல போகும்போது என்ன பண்றான் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கும்போது அது நம்ம அம்மா அப்பா நம்ம எப்போதுமே நம்ம லவ்வுக்கு ஓகே தான் சொல்லுவாங்க. பொண்ணை பெற்றவங்களுக்கு தான் தெரியும் இந்த பொண்ணை வந்து இவர் கொடுக்கலாமா வேணாமான்னு. ஸோ அதனால அதுக்கு மட்டும் தான் நான் சொன்னேன் இந்த பாயிண்ட். ஸோ நம்ம வீட்டில் எப்போதுமே நம்ம ஒண்ணுமே பண்ணலைனாலும் தமிழ் சினிமா ஹீரோக்களுடைய அம்மா மாதிரி நம்ம அம்மாவும் லவ்வுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 426-99911 கால் பண்ணுங்க. ரேடியோ சிட்டியில இன்னைக்கு நாம, அதாவது உங்களுடைய காதல் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்குது அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. உங்களுடைய காதல் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்குது, சும்மா வச்சு செஞ்சிருக்குது அப்படிங்கிற நபர்கள்லாம் ரேடியோ சிட்டிக்கு கால் பண்ணி உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக உமேரா வந்திருக்காங்க. சொல்லுங்க, காதல் உங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்குது? ஹாய் லவ் குரு. ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கமல்ஹாசன் சாருக்கு ஃபர்ஸ்ட் விஷஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஹாப்பி பர்த்டே கமல்ஹாசன் சார். என்னோட லவ்னால தான் நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. ஏன் அதுக்கு முன்னாடி படிக்கிறதுல ஏதாவது இன்டரப்ஷன்ஸ், லைக் படிக்க முடியாத சிச்சுவேஷன்ஸ் அது மாதிரி இருந்ததா? இல்ல, வீட்ல படிக்க வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்புறம் இப்போ எப்படி படிக்க முடியுது? 12th நிறுத்திடுவேன் அப்படி சொன்னாங்க. அப்புறம் எங்க அப்பா கிட்ட கன்வின்ஸ் பண்ணி பேசி, உங்க லவ்வர் தான் வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணாரு? ஆமா, அவங்க தான் சரி படிக்கட்டும் 3 years தானே அப்படின்னு சொன்னாங்க. அவங்களால தான் நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன் காலேஜ். எக்ஸலென்ட்ங்க. சோ உங்களுடைய வீட்ல, அவங்களுடைய வீட்ல, எல்லாருடைய வீட்லயும் சம்மதம் எல்லாம் பேசி? என்னங்க அது இவ்வளவு டல்லா சொல்றீங்க அப்படின்னு? சம்மதம். ஓகே, சோ இந்த சம்மதம் சந்தோஷமா என்னைக்கும் எப்போதும் உங்க லைஃப்ல நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்றேன். அண்ட் இப்போ நீங்க தாராளமா சொல்லலாம், என்ன படிக்கிறீங்க, எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க? SIT காலேஜ் செகண்ட் இயர். SIT காலேஜ்ல செகண்ட் இயர்ல பலாயிரம் பேர் படிக்கிறாங்க. BA கார்ப்பரேட் எக்கனாமிக்ஸ். என்ன லவ் குரு, இதெல்லாம் கேட்டு நீங்க அவங்களுக்கு வேலை ஏதாவது போட்டு தர போறீங்களா அப்படிங்கிறீங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாது, ஜெனரல் நாலேஜ் தான், வேற எதுவும் இல்ல. 426-99911 கால் பண்ணுங்க. ரேடியோ சிட்டியில இன்னைக்கு நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுடைய காதல் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்குது? ரேடியோ சிட்டியில இன்னைக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில இப்போ நாம மணிகண்டன் கூட தான் பேச போறோம். எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. காதல் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். மணிகண்டன், உங்களுக்கு காதல் என்னென்னலாம் செஞ்சிருக்குது? லைஃப்ல வந்து எந்த ஒரு பிடிப்புமே இல்லாம சம்பாதிக்கிறதெல்லாம் செலவு பண்ணிட்டு ஒரு ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ரீசென்ட்லி ஒரு 3 months ஆகுது. ஜூலை 10 தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் தான். மேரேஜ் ஆனதுல இருந்து எதுக்கு எடுத்தாலும் ஒரு கேர் பண்றாங்க. எல்லாமே நம்ம முன்ன மாதிரி எந்த செலவும் பண்ண முடியல. ரொம்பவே வச்சு செஞ்சிருச்சு. ஓ, ரொம்ப வச்சு செஞ்சிருச்சு.
ரொம்ப வச்சு செஞ்சிருச்சு. எங்க போனாலும் எதுக்கு எடுத்தாலும் ஒரு கேரிங் தான். எப்ப வரீங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா, அது ஒரு டென்ஷனா இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கு, புதுசா இருக்கு. நமக்கு யாரு என்ன ஏதுனே தெரியாம சுத்திட்டு இருந்த இந்த உலகத்துல நமக்காக ஒருத்தங்க வெயிட் பண்றாங்க அப்படிங்கிற அந்த உணர்வே ரொம்ப ஸ்பெஷல் இல்ல, நமக்காக காத்திருக்காங்க அப்படிங்கிறது. ஆமா, என்ன ஒர்க் டென்ஷனா இருந்தாலும் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு போன் எடுக்கும்போது என்ன தொல்லை பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஆனாலும் அவங்க அப்படியா நான் சாப்பிட்டேன்னு கேட்கறதுக்கு தான் கால் பண்ணேன், சாப்பிட்டுங்க சாப்பிட்டு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும்போது நமக்குள்ளேயே நம்மளே ஒரு மாதிரி கேர் பண்றாங்க. ஜி கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா நிக்க வைக்கிறீங்க ஜி. சூப்பர் ஜி, சூப்பர் ஜி, சூப்பர் ஜி. சோ இந்த காதல், இந்த சந்தோஷம் எப்பவும் இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்றேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். இந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. அண்ட் ஒரு பொறுப்பு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு நமக்காக ஒருத்தங்க காத்திருக்காங்கிற அந்த உணர்வு, இந்த மாதிரி பல விஷயங்களை காதல் எனக்காக செஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நண்பர் மணிகண்டன் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. உங்களுக்கு காதல் என்ன செஞ்சிருக்கு? 426999 கடைங்க. ரேடியோ சிட்டியில நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரேடியோ சிட்டியோடு. காதல் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில எனக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. நம்ம கூட பேச பிரீத்தி வந்திருக்காங்க. பிரீத்தி, காதல் உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கு? என்னோட லவ் எனக்கு கஷ்டத்தை மட்டும் தான் கொடுத்துருக்கு. ஓகே. ஒரு பையனை லவ் பண்ண ரொம்ப சின்சியரா, வி வர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் 4 long years. ரொம்ப சின்சியரா லவ் பண்ண, அவனுக்காக என்ன வேணாலும் செய்யறேன், என் பேரண்ட்ஸை விட்டு கொடுக்குறேன், அந்த மாதிரி நிலைமையில நான் இருந்தேன். பட் ஃபைனலி ஈகோ கிளாஷஸ், so many fights. நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆக்சுவலி. ஓகே. ஸோ அவருக்கு வந்து என் மேல ரொம்ப சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. லைக் we were not in the same college. ஸோ ரொம்ப சந்தேகம், நான் யார்ட்டையும் பேசக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இது பண்ணி, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசக்கூடாது, என்ன மாத்திடுவாங்க, அந்த மாதிரிலாம் ரொம்ப சண்டை வந்து ஃபைனலி ஒரு நாள் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. ஓகே. இதெல்லாம் நடந்து எவ்வளவு நாட்கள், மாதங்கள், எவ்வளவு வருடங்கள் ஆகுது? 2 months ஆகுது. ஓ, ஜஸ்ட் 2 months. யா, என் அம்மா கிட்டே வந்து என்னை பத்தி ரொம்ப அசிங்கமா பேசி, ரொம்ப என் கேரக்டரையும் ரொம்ப கேவலமா பேசி, வேற பையனோட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப மோசமா பேசிட்டு போயிட்டேன். ஸோ திஸ் லவ், இந்த காதல் உங்களுக்கு நிறைய பெயின் தான் கொடுத்துருக்குது இல்லையா? எஸ். ஓகே. ஸ்லோலி இதுலேருந்து வெளியில மீண்டு வந்துட்டு இருக்கீங்களா? Trying a lot, but still நிறைய ஃபீல் பண்றேன் பேடா. என்ன படிக்கிறீங்க? மெடிசன் இல்லையா? ஆமா. எந்த இயர்? ஸோ உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும், மனசுனா என்ன, உடம்புனா என்ன அப்படிங்கிறது நிறையவே சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்டில் இந்த பெயின்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இதுலேருந்து நாம தான் மீண்டு வரணும். அண்ட் யூ நோ ஹவு டு ஓவர் கம் இட். அண்ட் தோண்டு போய் ஒரு இடத்துல உட்காந்துடாதீங்க. நிறையலாம் நான் அட்வைஸ்லாம் பண்ண விரும்பல, வேற யாராவது இருந்தால் பண்ணலாம். ஆனால் நீங்களாம் டாக்டர்ஸ், வருங்காலத்தில் வந்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு நீங்களாம் அட்வைஸ் பண்ண வேண்டிய பொசிஷனுக்கு வர போகிறவங்க. ஸோ அதனால் யூ நோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்படி இதுலேருந்து மீண்டு வரணுமோ அந்த மாதிரி மீண்டு வாங்க. இட் வில் டேக் சம் டைம், பட் டேக் யுவர் ஓன் டைம். அவசரப்பட்டு இதை நான் விட்டுட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காக வெளில வரணுங்கிற அவசியம் இல்லை. அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. சரியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத தோழி மின்னஞ்சல் பண்ணிருக்காங்க. எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. லவ் குரு உங்களுடைய ஷோ பயிரோ நேரங்களில் தவறாமல் கேட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலி என்னுடைய ஃப்ரெண்டு பற்றி தான் பேசணும். என்னோட ஸ்கூல் மேட். ஆமாம், ஸ்கூல்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு மேலான நட்பு. அவளுடைய வாழ்க்கையில் ஒரு காதல், ஒரு பையனை ரொம்ப உயிருக்குயிராக நேசிச்சா. இப்போ பிரச்சனை என்னன்னா, அந்த பையன் இப்போ டபுள் கேம் ஆடிட்டு இருக்காரு. ஆமாம், அவருக்கு ஏற்கனவே திருமணமானதை மறைச்சு தான் இவளை லவ் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்காரு. அவர் வேலை பார்க்கக்கூடிய அந்த துறையை சொன்னாலே மக்களுக்கு எச்சா இதில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இப்படிலாம் நடந்துக்குவாங்களா அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு துறை மேல இருக்கக்கூடிய மதிப்பு போயிடும். அதனால என்னால் எதையுமே சொல்ல முடியல. மொத்தத்தில் நாமெல்லாம் ரொம்ப ரெஸ்பெக்டாக நினைக்கக்கூடிய ஒரு ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர் தனக்கு ஏற்கனவே திருமணமானதை மறைச்சு இவளை லவ் பண்ணதோடு இல்லாமல் தன்னோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ண போகிறதாவும் அவளுக்கு வாக்கு கொடுத்து அவ கூட பழகி இன்னைக்கு அதெல்லாம் தெரிய வந்தும் அவர் தான் வேணும்னு அடம் பிடிக்கிற அளவுக்கு இவளை மயக்க வச்சிருக்காரு. அப்படிதான் எனக்கு சொல்ல தோணுது. கோபத்தின் அடிப்படையில் நான் பேசினாலும் அதான் உண்மையும் கூட. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, அவருடைய மனைவிக்கும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அவருடைய மனைவி வந்து இவங்க வீட்டில் சண்டை போட்டு இவளை திட்டி இவங்க ஃபிளாட்ஸ்ல இருக்கவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இவ்வளோ விஷயங்களும் நடந்துருச்சு. ஆனால் ஸ்டில் அவர் தான் வேணுங்கிறா. என்ன சொல்றதுன்னு தெரியல லவ் குரு. அவளுக்கு
ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் சஜஸ்ட் பண்ணணும், அவளை இதிலேருந்து மீட் எடுக்கணும். அதுதான் எங்களுடைய எண்ணம். அவர் இப்போதைக்கு இவளை விட்டுட்டு போனா பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. உண்மையாகவே இவ கூட பழகும்போது ஒரு எண்ணம் கூட அவருக்கு இருந்திருக்கலாம், அந்த ஃபேமிலி லைஃப் வேணாம், ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் மறைச்சி இவளை லவ் பண்ணது எந்த விதத்தில் சரி? இந்த மாதிரி பல கேள்விகள் ஓடுது. இது எல்லாத்தையும் சொன்னால் அவளுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு அவங்களுடைய ஆதங்கத்தை கூட்டியிருக்காங்க. இந்த தோழிக்கு ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்துக்கணும்னு தோணுது இந்த பாடல்களுக்கு பிறகு. ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. மதிக்கத்தக்க துறை, எல்லோரும் ரொம்ப ரெஸ்பெக்டா பேசக்கூடிய துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர் அப்படின்னா அவருக்கு இந்த மாதிரியான பொய்கள் எல்லாம் கை வராது அப்படின்னு சொல்லி இன்னும் பெண்கள் நம்புறாங்க இல்லையா? அதுதான் அட்வான்டேஜ். மற்றபடி வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு தோழி, அவங்களுடைய தோழி பற்றி பேசியிருந்தாங்க. ஏற்கனவே திருமணமான நபர் அதை மறைச்சு அவங்கள லவ் பண்ணி அது தெரிய வந்தபோது நான் டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லி, என்னோட டிவோர்ஸ்லாம் அவர் பண்ணல, எங்களுக்குள்ள சண்டை தான், பட் ஸ்டில் எப்படி நீ அவர் கூட பழகலான்னு சொல்லி அவருடைய மனைவி வந்து சண்டை போடுறோன்னு இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தும் ஸ்டில் அவங்களால அவரை விட்டுட முடியல அப்படின்னா இது காதல்னு சொல்ல மாட்டேன், இது ஒரு வகையிலான மயக்கம். ஏன்னா லவ் குரு, அந்த உணர்வை நீங்க கொச்சப்படுத்துறீங்களான்னா நான் உணர்வை கொச்சப்படுத்தல. பட் உணர்வுனா என்ன? அடுத்தவங்களை ஏமாத்துறதா, அல்லது தன்னைத்தானே ஏமாத்திக்கிறதா, சுத்தி இருக்கவங்களை காயப்படுத்துறதா, அசிங்கப்பட்டாலும் திரும்ப போறதா? தன்மானத்தை தூக்கி பிடிக்காத உணர்வுகள் எல்லாமே இங்க உணர்வுகளே கிடையாது. அது எல்லாமே நம்முடைய விருப்பம், ஆமா, ஆசை. அந்த மாதிரியான ஒரு டேர்ம்ல வந்து உட்காந்துரும். லவ் குரு பொதுவாக சொல்லுவாங்கல்ல, போர்லையும் காதல்லையும் இங்க சரி தப்புலாம் கிடையாது, ஜெயிக்கணும் அவ்வளவுதான். அப்படிலாம் கிடையாது. நேர்மை இல்லாத எத்தனையோ காதல்கள் தோக்கிறது கண் கூட பார்த்திருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதுல உங்களுடைய லைஃப் மட்டும் அல்ல, இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கையும் இருக்குது. பொதுவாக ஆண்களுக்கு இந்த சபலம் எல்லாம் வரும். ஏன்னா லவ் குரு ஒட்டுமொத்த ஆணியனத்தையும் டக்குன்னு இப்படி சொல்றீங்களேன்னா அப்படிதான், அவங்களுடைய ஜெனட்டிக்கல் டிசார்டர் அது. டக்குன்னு சபலப்பட்டுருவாங்க. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான இந்த ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்கள்ல தான் இப்படிப்பட்ட ஒழுங்கினமான நடவடிக்கைகளில் ஈடுபடுறவங்க அதிகமாக இருப்பாங்க. இதுக்காக ஆண்களை மேலே கோவப்பட்டாலும் சரி, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஸோ அதனால நாம தான் உணர்ந்து நடந்துக்கணும். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னமும் நான் என்னுடைய கணவர் கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கேன், நாங்கள் டிவோர்ஸ்லாம் பண்ணல, எப்படி நீ என் கணவர் கூட பேசலாம் பழகலாம்னு அவங்க கேட்குறாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கான உரிமை இருக்குது. இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். இது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் இன்னும் காயப்படுத்தும், இன்னும் அசிங்கப்படுத்தும். ஒரு நபர் நம்மளை ஏமாத்திருக்காரு அப்படின்னா அவரை பார்த்தா நமக்கு கோவம் தானே வரும். எப்படி காதல் வரும்? அது காதல் கிடையாது. ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கும், ஒரு போதையில் இருக்கும். அது தெரியறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும், பிரிவு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதை விட இன்னும் மிகப்பெரிய அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திச்சு வாழ்க்கையில தோத்துட்டு உட்காரும் போது இந்த உலகமே நம்மளை பார்த்து வேற மாதிரி பேசும். இந்த உலகத்துக்காக நான் வாழல, நான் எனக்காக தான் வாழ்றேன்னு நீங்க சொன்னாலும் சொசைட்டி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். அண்ட் இப்படிப்பட்ட இந்த போஸ்ட் மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே கண்டிப்பா நம்முடைய சமூகத்தை தவறான பாதைக்கு தான் எடுத்துட்டு போகும். அதை நான் எக்காரணம் கொண்டும் ஆதரிக்கிறதும் கிடையாது. அதை நான் ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய நண்பர்கள், தோழிகள் உங்களுக்கு சொல்ற வார்த்தையை கேட்டு நீங்க அதுலேருந்து மீண்டு வரணும். அண்ட் எனக்கு மின்னஞ்சல் பண்ணியிருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, ஒரு சில விஷயங்கள் நம்முடைய நண்பர்களாகவே இருந்தாலும் நம்மளால தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தான் நீங்க இருக்கீங்க. இந்த காயத்திலேருந்து அவங்க தானாவே மீண்டு வரணும். கொஞ்சம் காலகட்டம் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பியாண்ட் திஸ், இதுல நாம எதுவுமே பண்ண முடியாது. இவங்களுக்கு ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க, அண்ட் அந்த சைடு ஒரு ஃபேமிலி இருக்குது. அவங்க தான் பேசி இதுல ஒரு சொல்யூஷன் கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி என்கிட்ட சொன்னா, நான் உன் மேல பயங்கர பொசசிவா இருக்கேன். அடிப்பொடி பொசசிவ்னஸ். ஆமா, ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள என்னடி பொசசிவ்னஸ் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு எனக்கு அதனுடைய அர்த்தம் தெரியுதுன்னு வனிதா என்ற தோழி மெசேஜ் பண்ணிருக்காங்க. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. லவ் குரு, நான் கோயம்புத்தூர்லேருந்து இந்த மின்னஞ்சல் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் உங்களுடைய ஷோ நான் கேட்டுட்டு இருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்டை பற்றி தான் சொல்ல போகிறேன். அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பட் ஸ்டில் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அவனுக்கு என்ன பிடிக்குதா இல்லையாங்கிறதுலாம் அவசியமே கிடையாது நட்பில். எனக்கு அவனை பிடிக்கும், அது போதும். ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட சொன்னான், நான் உன் மேலே பயங்கர பொசசிவ்டின்னா, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார எதுக்கு பொசசிவ்னஸ், நீ இனிமே என் கூட பேசாத அப்படின்ட்டு டக்குன்னு அவ கூட பேசுறதே நிறுத்திட்டேன். ஆனால் இப்போ தெரியுது, இப்போ இவன் வேற யார் கூடயாவது பேசுகிறான், என்னை விட்டுட்டு வேற யாருக்காவது இம்பார்ட்டன்ஸ் தரான்னா எனக்கு அதை ஏற்றுக்க முடியல. ஆமாம், அவன் மேலே எனக்கு செமக்கவும் வருது. அது எப்படி நான் இருக்கும்போது நீ மற்றவங்களுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்ப, ப்ரிஃபரன்ஸ் கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போயிட்டு சண்டை போகணும்லாம் தோணுது. எனக்கு நல்லாவே தெரியுது இது தப்பு, இந்த மாதிரி பொசசிவ்னஸ் வளர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் ஏன் இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்குள்ளார வருதுன்னு தெரியல. இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வருது. அண்ட் இது ஃப்ரெண்ட்ஷிப் தான், அதில் 200% நான் ஷூராக இருக்கேன். பட் ஸ்டில் எப்படி டெவலப் ஆகக்கூடிய இந்த பொசசிவ்னஸை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க.
இந்த தோழிக்கு ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது இந்த பாடல்களுக்கு பிறகு. ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. ஒரு பொருள் மேல பொசசிவா இருக்கலாம், இது என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நபர் மேல எப்படி பொசசிவா இருக்க முடியும்? இந்த கேள்வியை பலருமே முன் வைப்பாங்க. இந்த கேள்வியை நானும் முன் வைக்கிறேன். ஆனா சில நேரங்களில் பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது அவசியம்னு நான் சொல்லுவேன். அது எந்த இடத்துல, அதை பத்தி தான் பகிர்ந்துக்கணும்னு தோணுது. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. வனிதா என்ற தோழி மினஞ்சல் பண்ணியிருந்தாங்க கோயம்புத்தூர்ல இருந்து. அவங்க ஃப்ரெண்ட் மேல அவங்களுக்கு உருவாயிருக்கக்கூடிய அந்த பொசசிவ்னஸ் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வருது, அது சரியா தப்பா, அந்த மாதிரியான கேள்விகள்லாம் முன் வச்சிருந்தாங்க. முதல் விஷயம், இது திரும்ப திரும்ப ஃப்ரெண்ட்ஷிப் தான் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது சொல்ல சொல்ல அந்த பொசசிவ்னஸ் இன்னும் அதிகமாகும். இவன் எனக்கு ஃப்ரெண்டு தான் நிரூபிக்கிறதுக்காக நீங்க இன்னும் அழுத்தம் கொடுப்பீங்க. ஏன்னா இதற்கு அடுத்த கேள்வி, அவர் ஃப்ரெண்டு மட்டும் தானா இல்ல லவ் பண்றீங்களா அப்படின்னு யாரோ கேட்டுருவாங்களோங்கிற ஒரு பயம், பதட்டம், ஒரு இன்செக்யூர் ஃபீல்னால நீங்க முன்னாடியே சொல்றீங்க இல்ல இது ஃப்ரெண்ட்ஷிப் தான், பட் ஸ்டில் ஐம் பொசசிவ் அப்படின்னு. அதுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தங்க கூட இருக்கோம் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ரூவ் பண்றதுக்கு மட்டும் தான் டைம் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபீல் பண்றதுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால முதல்ல அந்த ஒரு கிளாரிட்டி, அந்த ஒரு தெளிவு உங்களுக்கு வேணும். ரெண்டாவது, யாரோ ஒரு தோழி உங்க மேல பொசசிவா இருந்தபோது அவங்க பொசசிவா இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியல. பட் இப்போ நீங்க இன்னொருத்தர் மேல பொசசிவா இருக்கும்போது அது பொசசிவா இருக்காங்கிறது தெரியுது. சப்போஸ் அவருக்கே அது தெரிய வந்ததுனாலும் நாளைக்கு அவர் உங்களை விட்டு விலகிறதுக்கு தான் பார்ப்பார். ஒருவேளை இதில் அந்த நட்பை தானே வேற எந்த ஒரு உறவும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கும் இருந்ததுன்னா, ஒரு காதல்ல பொசசிவ்னஸ் வேணும்னு சொல்லுவேன். ஏன்னா அதுதான் அந்த காதல ஒரு உயிர்ப்பு தன்மையோட வைக்கும். நீ எங்க வேணாலும் போ, நான் எங்க வேணாலும் போறேன் அப்படின்னு இருக்கிறதுக்கு பேரு காதலோ திருமணமோ கிடையாது. அதை சுதந்திரம் என்று நம்ம நேம் பண்ணோம்னாலும் அது கட்டற்ற சுதந்திரமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ பொசசிவ்னஸ்னா நம்ம தப்பான ஒரு அபிப்பிராயத்தை வளர்த்துட்டு இருக்கோம். அப்பையில இருந்து பொசசிவ்னஸ்னா எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்றது, நீ எங்க இருக்க, என்ன பண்ற, சாப்பிட்டியா, தூங்குனியா, அது இதுன்னு கேட்கறதுன்னு. ஆக்சுவலி அது கிடையாது பொசசிவ்னஸ். நீ எனக்கானவள் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடுறோம் இல்லையா, அந்த உரிமையை கொஞ்சம் அழுத்தமா கொண்டாடுறதுக்கு பேரும் பொசசிவ்னஸ் தான். லவ் குரு இப்பதானே நீங்க சொன்னீங்க பொருள் மேல மட்டும் தான் நம்ம உரிமை கொண்டாட முடியும், நபர்கள் மேல எப்படி உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களை அடிமைப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. ஆனா அன்பால எப்போதுமே நம்ம அரவணைச்சு வச்சிருக்கணும்னு நினைங்க. அதுதான் பொசசிவ்னஸ்க்கான சரியான ஒரு உதாரணம், அல்லது ஒரு பொசசிவ்னஸ்க்கான சரியான இலக்கணம்னு சொல்லுவேன். ஸோ அதனால நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது என்னன்னா, இது நட்பு தான் அப்படிங்கறத திரும்ப திரும்ப நீங்க சொல்ல இந்த பொசசிவ்னஸ் கூட தான் செய்யும். நீங்க சொன்ன அதே வார்த்தையை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்க யாருமே யாரையும் பொசசிவா கட்டுப்படுத்தி தன்வயப்படுத்திலாம் வச்சுக்க முடியாது. நமக்கானவங்க நம்ம கூட இருப்பாங்க, அது நட்பாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும். ஸோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் லைட்டா ஹேண்டில் பண்ணுங்க. நம்ம ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கோம், சைக்காலஜிக்கல் டிசார்டர்ல இருக்கோங்கிற லெவலுக்குலாம் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு நட்புக்குள்ளார சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ், நீ எனக்கா இல்ல என்னை விட வேற யாராவது முக்கியத்துவம் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வர செய்யும். அது எல்லாத்தையும் கடந்து வர்றது தான் அந்த நட்புக்கான உறுதித்தன்மையை நமக்கும் மற்றவர்களுக்கும் உணர்த்தும். ஸோ அப்படி உங்களுடைய நட்பு ரொம்ப ஸ்ட்ராங்னு நீங்க தான் உணர்த்தணும் மற்றவர்களுக்கு. வெண்ணஞ்சலுக்கு நன்றி. ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியை ஆன்லைன் மூலமா கேட்க லாக் பண்ணுங்க planetRadioCity.com. அங்க ரேடியோ சிட்டி தமிழ் என்ற வெப் ரேடியோக்கான லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா தினசரி மதியம் 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும், இரவு 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் லவ் குரு நிகழ்ச்சி நீங்க கேட்க முடியும். ரேடியோ சிட்டி லவ் குரு வகை என்கிட்ட நீங்க கேட்கணும்னு நினைக்கக்கூடிய உணர்வுகள் சார்ந்த உறவுகள் சார்ந்த கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதை loveGuru@myradiocity.com மின்னஞ்சல் பண்ணுங்க. எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி.